JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கேமராவை தாண்டி மிளிர்ந்த மனிதநேயம். ஓசூரில் இரத்த தானம் செய்து 187வது உலக புகைப்பட தினத்தை கொண்டாடிய கலைஞர்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக புகைப்பட தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஓசூரில் புகைப்பட கலைஞர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தி 187வது உலக புகைப்பட தினத்தை மிகவும் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடியுள்ளனர். வரலாற்றையும் நிகழ்வுகளையும் தங்கள் கேமரா கண்கள் மூலம் உறைய வைத்து உலகிற்கு அளிக்கும் புகைப்பட கலைஞர்கள் ஓசூரில் தங்கள் மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தனர். 187வது உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் நலச்சங்கம் சார்பில் ஓசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது சங்கத்தின் கௌரவ தலைவர் கார்முகில் மற்றும் மாவட்ட தலைவர் பிரபாகரன் ஆகியோரின் சீரிய ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான புகைப்பட மற்றும் காணொளி கலைஞர்கள் கலந்து கொண்டு மிகுந்த ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். இந்த விழாவில் பல முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர்.
சார் ஆட்சியர் திருமதி ஆக்ருதி சேத்தி, துணை காவல் கண்காணிப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை தலைமை மருத்துவர் திருமதி லக்ஷ்மி ஸ்ரீ, அரசு மருத்துவமனை இரத்த வங்கி பொறுப்பாளர் மருத்துவர் திருமதி அமுதா, மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் திருமதி அம்பிகா பாரி ஆகியோர் நவீன உலகில் புகைப்படக் கலையின் பரிணாமம் மற்றும் முக்கியத்துவம் குறித்தும் உயிர்களை காக்கும் இரத்த தானத்தின் அவசியம் குறித்தும் விரிவாக பேசினர். Congratulate the association for starting this initiative and making it as an inspiration for other associations also. I've been informed many persons last year they have donated the organs and total body organ. That is a very no words can appreciate the work that they have done. God bless the family and God bless all of them. Thank you and congratulations. விழாவின் நிறைவாக சமூக அக்கறையுடன் இரத்த தானம் வழங்கிய புகைப்பட கலைஞர்கள் அனைவரின் சேவையையும் பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போ 19ஆம் நூற்றாண்டுல லூயிஸ் ஜாக்குவேரே என்பவர் தான் டாப்ரியோ டைப் அப்படின்ற ஒரு புகைப்படத்தின் செயல்முறையை வடிவமைக்கிறாரு. இம்முயற்சிக்கு பிரான்ஸ் அகாடமி 1839 ஜனவரி 9 அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. இந்த முறை நீங்க அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு பிறகு 1839 ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் டாப்ரியோ டைப் செயல்பாட்டை உலக மக்கள் அனைவரும் இலவசமாக பயன்படுத்தலாம் அவர்கள் அறிவித்த இந்த நாள் தான் உலக புகைப்பட தினம் என்று கொண்டாடுகிறோம். வரலாறுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு மரபு, அதனால் இதை பகிர்ந்து கொள்கிறேன். போட்டோவில் நாம் தானா என்று தெரியாத அளவுக்கு ஒரு மங்கலான போட்டோவாக இருந்த நாம் இன்று டிஜிட்டல் உலகத்தில் பளிச்சென்று தெரிகிறோம். இப்படி ஆர்வமாக பார்த்தோமா என்று தோன்றுகிறது. எனவே இன்றைய உலகத்தில் எல்லாம் நவீனமயமாகவும் டிஜிட்டல் மயமாகவும் இருப்பது மகிழ்ச்சி தான். யூனிஃபார்ம் எல்லா விதத்துலையுமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மேடம் பேசும்போது பிளட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேன், ஒரு நமக்கான ஒரு அடையாளத்தை ஒரு டேவாக கொண்டாடும் போது என்னென்னமோ பண்ணலாம், எப்படி எல்லாமோ கொண்டாடலாம். ஆனால் பொறுப்பாக அவ்வளோ அழகாக நம்ம நீங்கள் எல்லாரும் டொனேட் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் இயரும் நான் பார்த்தேன், இந்த வருஷமும் பார்க்குறேன். நிஜமாகவே உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மரியாதையை சமர்ப்பிக்கிறேன்.